இஸ்லாமிய கேள்வி எழுதினார் ஹபீஸ் கான் ஃபர்ஹான் அஹ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கேள்வி: திருக்குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? திருக்குர்ஆன் 23 ஆண்டுகளில் இறங்கியது. கேள்வி: திருக்குர்ஆன் எத்தனை பாகங்கள் உள்ளது? திருக்குர்ஆனில் 30 பாகங்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. சொர்க்கத்தின் பாதுகாவலர் பெயர் என்ன? சொர்க்கத்தின் பாதுகாவலரின் பெயர் ரிஸ்வான். நரகத்தின் பாதுகாவலர் பெயர் என்ன? நரகத்தின் பாதுகாவலர் பெயர் மாலிக். அபுல் பஸர் என்று எந்த நபிக்கு கூறப்படுகிறது? அபுல் பஸர் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறப்படுகிறது. ஹிஜ்ரி வருடம் எப்பொழுது ஆரம்பமானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது ஹிஜ்ரி வருடம் ஆரம்பமானது. மக்கா முஹர்ரமா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டது? மக்கா முஹர்ரமா 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் வஃபாத்தானார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் வஃபாத்தானார்கள். குலஃபாயே ராஷிதீன் என சொல்லப்படுவார்கள் யார்? குலஃபாயே ராஷிதீன் அபூ பக்கர் ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களின் மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர் யார்? சஹாபாக்களின் மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர் ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் என்ற முதலாக யார் என்று கூறப்படுகிறது? அமீருல் முஃமினீன் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நமக்கு முன்னால் ஓதி காண்பிக்க முஹம்மது அமர், முஹம்மது ஜமீ, முஹம்மது அப்சக்னி சரி இன்ஷாஅல்லாஹ். அடுத்ததாக சாப்பிடுவதை சுன்னத்துகளை துவா செய்வதற்கு முஹம்மது அப்ஷான், முஹம்மது இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால்
அடுத்ததாக சூறாக்களின் பெயரை நமக்கு முன்னால் சொல்லி காண்பிக்க இப்ராஹிம் ஷம்சுதனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. அவற்றின் பெயர்கள்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாஇதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அராஃப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் தௌபா, சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் ஹூத், சூரத்துல் யூசுப், சூரத்துல் ரஅத், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் நஹ்ல், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் மர்யம், சூரத்துல் தாஹா, சூரத்துல் அன்பியா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் நூஹ், சூரத்துல் நூர், சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் நம்ல், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் ரூம், சூரத்துல் லுக்மான், சூரத்துல் சஜ்தா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் சபா, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் யாசீன், சூரத்துல் ஸாஃபாத், சூரத்துல் ஸாத், சூரத்துல் ஸுமர், சூரத்துல் முஃமின், சூரத்துல் ஹாமீம் சஜ்தா, சூரத்துல் ஸாத், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் ஸுஹ்ருஃப், சூரத்துல் துஹான், சூரத்துல் ஜாஸியா, சூரத்துல் அஹ்காஃப், சூரத்துல் முஹம்மத், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், சூரத்துல் காஃப், சூரத்துல் ஸாரியாத், சூரத்துல் தூர், சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் கமர், சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாqi'a, சூரத்துல் ஹதீத், சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மும்தஹினா, சூரத்துல் ஸஃப், சூரத்துல் ஜுமுஆ, சூரத்துல் முனாஃபிகூன், சூரத்துல் தகாபுன், சூரத்துல் தலாக், சூரத்துல் தஹ்ரீம், சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் நூஹ், சூரத்துல் ஜின், சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் கியாமா, சூரத்துல் தஹர், சூரத்துல் முர்ஸலாத், சூரத்துல் நபா, சூரத்துல் நாஸிஆத், சூரத்துல் அபஸா, சூரத்துல் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் முத்தஃபிஃபீன், சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் புரூஜ், சூரத்துல் தாரிக், சூரத்துல் அஅலா, சூரத்துல் காஷியா, சூரத்துல் ஃபஜ்ர், சூரத்துல் பலத், சூரத்துல் ஷம்ஸ், சூரத்துல் லைல், சூரத்துல் துஹா, சூரத்துல் இன்ஷிராஹ், சூரத்துல் தீன், சூரத்துல் அலக், சூரத்துல் கத்ர், சூரத்துல் பையினா, சூரத்துல் ஜில்சால், சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரி'a, சூரத்துல் கௌஸர், சூரத்துல் தகாசுர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் ஹுமஸா, சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌஸர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் லஹப், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பெரிய விஷயம். மாஷா அல்லாஹ். 114 சூறாக்களுடைய பெயரை முழுமையாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலும் முழுமையான குர்ஆனை பின்பற்றி அவரை தௌஃபீக் செய்வானாக. அவருடைய உள்ளத்தையும் முழுமையான குர்ஆனை இறக்கமாக்குவானாக. மற்ற மதரசாக்கள்ல நம்ம இந்த மதரசால தான் 114 சூறாவையும் ஒரு மாணவர் மனப்பாடமாக்கி ஓதுனது சொன்னது சென்னையிலையும் தமிழகத்திலையும் எங்கேயும் நான் பார்க்கல. இதுதான் முதல் இடத்துல இந்த மதரசாவில் ஒரு பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்குது. மதரசா எல்லாருக்கும் இது போன்று மிகச்சிறந்த முன்மாதிரியாக அறிவுறுதியெல்லாம் மற்ற மதரசாவை ஆக்கி விட்டுருவாங்க. அடுத்ததாக அஸ்மால் ஹுஸ்னாவை தனது அழகிய குரலினால் நமக்கு முன்னால் சொல்லுவதற்காக மஹிபுல்லா மஹ்சினா அனஸ் பாவி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المعتدل المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن البارئ الرب التواب المستقيم الغفور الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله نشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير اللهم صل على صلاتي على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم على نبوء مالك وبنات الكتاب السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். முழு அஸ்மால் ஹுஸ்னா ஓதிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நமக்கு முன்னால் யாசீன் சூறாவை மனப்பாடமாக முழுமையாக ஓதமாட்டாங்க. அவங்களுடைய கேள்வி கேட்பாங்க. ஜசீம் ஐதி ஆயிரத்தி ரூபாய் சொல்லிட்டு அப்படி ஓதுவாங்க. மாணவர்களுடைய திறனை வலுப்படுத்துவதற்காக அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்களுடைய எப்படி கம்ப்யூட்டரில் அடிக்கோன நம்பர் சொல்கிறோமோ அதே மாதிரி மாணவர்களோட மூளையும் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி தான் வச்சுருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக நம்பர்கள் நீங்கள் எந்த ஆயத்தை நம்பரை சொன்னாலும் அந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் அது ஓதுவோம். السلام عليكم ورحمة الله وبركاته. சொல்லுங்க அது ஒன்றும் பிரச்சனை. பதினைந்தாவது ஆயத்தை ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم. قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. 36. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. நம்பர் யார் சொல்லுங்க. 42. وخلقنا لهم من مثله ما يركبون. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون. إذا نمبر 51. هذه جهنم التي كنتم بها تكذبون. وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين. 67. 60 لا 69 ما شاء الله. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய முயற்சி. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அடுத்ததாக பயான் பேசக்கூடிய மாணவர்கள் முதலாக பயான் பேசும் மாணவர்கள் முன்னாடி வந்துட்டாங்க. முகமது ஹக்கீம் கனி, முகமது சுலை,
அவர்கள் பெற்றோரின் கண்ணியத்தை பற்றி முன்னால் உரையாடுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين. أما بعد. விண்ணை மண்ணை படைத்து அதில் உயர்ந்த படைப்பான மனிதனை படைத்து அதில் சேர்ந்தவரால் கண்மை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்து அவர்களை மொத்தான நிலத்தை தந்தவர்க்கே நன்றி. ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் நல்லவர்களுக்கும் இந்த சிறுவன் இதை கணித சலாமி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என் உரையை ஆரம்பிக்கும் நம் தாய்க்கு துவா செய்வோனாக. ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் படுத்தது போல நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக. அல்-ஜன்னத்து தஹத அக்தாமில் மஹார். சொர்க்கம் தாய்மரம் ஆகியுள்ளது. ரப்பி ஃபில் வலி. அல்லாஹ் தன்னை திருத்துகிறது. ஆகவே அல்லாஹ்வுக்கு பெறக்கூடிய அல்லாஹ் நம் மனிதனாக்கி அனுப்புவானாக என்று கூறி என் பேச்சை தொடங்குகிறேன். நமது நற்பாகியத்தின் பெற்றோர் பணிவிடை செய்யும் மூலம் துவா வந்துள்ளது. எனவே நமது பெற்றோர்கள் நம்மை கொண்டு மனக்குரிய செய்தால் அது நற்பாகியத்தின் அடையாளமாகும், உலகத்தின் வழிகாட்டியாகும். ஏழையும் வறுமையும் வாடினாலும் சரி, நோயின் மூலம் மனமடைந்து போனாலும் சரி, நமது பெற்றோர்களுக்கு செய்கின்ற பணிவிடையின் மூலம் அவர் மனப்பட்டதை விட்டுவிட்டால் அது வேணும் வாழ்க்கை வெற்றி காரணமாகிவிடும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, எவர்கள் தன் வாழ்வில் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ முதுமை அவர்களை பராமரிக்காமல் உதாசீனம் செய்வாரோ அவர்களை கனவுத்தன் வாழ்வை சற்று திரும்பி பாருங்கள். அது உங்களுக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கும். பாக்கி இழந்தவர்களின் முன்மாதிரியான பரக்கத்தை பார்க்க முடியும். வாழ்நாள் முழுவதும் பல மணி நேரம் உழைப்பால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. தேடி சென்ற கதவுகள் மூடப்பட்ட கண்டு மனமடைந்து போயிருப்பால் பாக்கியம் ஓடி விழுந்துவிடும். சோகமே முகத்தில் காண முடியும். என் கட்டளையை பொறுமளிப்பாரோ அவர்களுக்கு நெருக்கடிய வாழ்க்கை உண்டு என்று கூறினார். உலகில் மனிதர்களா வல்லவனும் அல்லாஹ் தன் நாடுகளுக்கு அளிக்கிறான். ஆனால் பெற்றோர்கள் பின்பற்றிய பாவத்திற்கு தண்டனை அல்லாஹ் மனத்திற்குள் காட்டினான் என்று கண்ணீர் சொல்கிறார்கள். பெற்றோர் பணியை மறுப்பவர்கள் இவ்வசனத்தை மறுத்தும். ஏனென்றால் அல்லாஹ் தன் மனமுமால் திருவசம் எல்லாம் அத்தலா பெற்றவர்கள் கூறினார். நபியே, அல்லாஹ் எவருக்கு வணக்கம் புரிய வேண்டாம், மேலும் பெற்றோர் பணியை செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் தன் திருமையான திருக்குறள் கூறினார். நமது அன்பு, பாசம், பணிவு அனைத்தையும் சுனலமாக இல்லாமல் எந்த நற்செயல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் கூறினான். இதை விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவு என்று இருப்பீராக. அதுவும் கருணையுடன் இருக்க வேண்டும், வெறுப்புடன் இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய தாய்மார்களே, பெற்றோர் பணிவு செய்வது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். அவர்கள் பேசும் முன் வாய் மூடி மரியாதையில் அமர்ந்திருக்க வேண்டும். அலட்சியம் செய்யக்கூடாது. தேவையின்றி அவர் முழு பெயரை கூட சொல்லக்கூடாது. ஒருமுறை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் காபாவில் தவாப் செய்யும் போது ஒரு நண்பர் தன் தாயை தோல் விதத்தில் சுமந்த நிலையில் காபாவில் வலம் வந்து கொண்டே தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றிவிட்டேன் என்று கேட்டார்கள். இப்னு உமர், இல்லை என்பதே, உன் தாய் கருவையில் சுமந்த நேரத்தில் அவர் பட்ட கஷ்டம் வேதனை ஒரு துளி கூட நிகழ முடியாது. ஏதோ ஒரு வகையில் உன் தாய்க்கு உபகாரம் செய்கிறாய். குறைவான செய்திருக்கிற வாழை பொழுது அல்லாஹ் போதுமானவன் என்று கூறினார்கள்.
அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆடையும் அவசியம் என்பதாக முகமது சுஹைல் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين. أما بعد. என் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உஸ்தாத் மக்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச நிற்கும் தலைப்பு ஆடின் அவசியமாகும். மனிதனும் விலங்குகளும் வித்தியாசம் வந்து இந்த ஆடினால் தான். மனிதன் நாட்டில் பாண்டியை பாதுகாக்க ஆடை நின்றான். விலங்குகள் எதுவும் ஆடை நின்றதில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆடை பற்றி என்ன கூறுகிறது என்று பார்த்தால், இஸ்லாத்தை விட அழகான முறையில் ஆடை பற்றி கூறும் மார்க்கம் வேறு எதுவும் கிடையாது என்று தெரிய வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இறைச்சொல்ல ஆடை சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமையான முறையில் ஆடை அணிய வேண்டும். எனவே ஒரு பெண் தன் முகம் இருக்கை மணிக்கட்டு வரை இந்த பாகத்தை தவிர அனைத்தையும் மறைக்கும்படி ஆடை அணிய வேண்டும். ஒரு ஆண் தன் கண்ணை காலுக்கு மேல் உயர்த்தி ஆடை அணிய வேண்டும். அப்போதுதான் அந்த பெண் முழுமையாக தன் மானத்தை மறைத்தவர்களாகவும் தன் மனத்தை பாதுகாத்தவர்களாகவும் ஆகுவாள். இதை விட்டுவிட்டு இந்த காலத்தில் நாகரிகம் என்று கூறி அசிங்கமாக ஆடையும் பெண்களை போல் ஆகக்கூடாது. ஆண்களும் தன் கண்ணை காலுக்கு கீழே தெரிவுள்ள தூசிகளை பெருக்கும் அளவிற்கு தொங்கிக் கொண்டிருக்கும் ஆடைகளை அணியக்கூடாது. இதை மீறுபவர்கள் நரகவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் அனைவரும் ஆடையின் விஷயத்தில் மார்க்க சட்டப்படி ஒழுக்கமாக ஆடை அணிவோமாக கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எங்கள் தலைப்பிலே அப்துல் பாசித் அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பாக்கிய சகோதர சகோதரிகளே, நான் பேச நினைக்கும் தலைப்பின் பெயர் புறம் பேசக்கூடாது. புறம் பேசுவது ஒரு மனித சமுதாயத்தை அழித்துவிடக்கூடிய செயலாகும். புறம் என்றால் என்னவென்று தெரியுமா? நம் சகோதரர்கள் அல்லாத நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளை இன்னொருவன் வந்த பின் அவனிடம் சொல்லிக் கொண்டே இருப்பதாகும். உனக்கு ஒருவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்தால் அவனிடமே சென்று இது தவறு, இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு இதை நியாயமாக வைத்துக் கொண்டு இன்னொருவன் வந்த பின் அவனிடம் இப்படி எல்லாம் தவறு செய்கிறான் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதுதான் புறமாகும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா கண்டித்து கூறுகிறான், புறம் பேச வேண்டாம். அப்படி நீங்கள் உங்கள் சகோதரர்களை புறம் பேசிக் கொண்டு இருந்தால் அவர்கள் இறந்த பின் அவனின் இறைச்சியை தின்பதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். தமிழிலும் ஒரு குறள் உண்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாராதே ஆறாது, நாவினால் சுட்டவடு. அதாவது அடித்து விட்டாலும் அந்த வலி உடனே சென்றுவிடும். ஆனால் திட்டிவிட்டால் அது மனதில் பதிந்து நினைத்து பார்க்கும் போதெல்லாம் கவலை ஏற்படும். புறம் பேசுபவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நம்மை இது போன்று 2 பேர்கள் புறம் பேசி சீர்த்து கொண்டு இருந்து அதை நம்ம பார்த்து விட்டால் நமக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு புறம் பேச மனம் வராது. எண்ணி இனிமேல் யாரை பற்றியும் ஒருபோதும் புறம் பேசாமல் இருக்க முயற்சிப்போமாக என்று நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த மன்றத்திற்கு நான் சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சி இஸ்லாமிய உஸ்தாத் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஓதி கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் நீங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஓதி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ் கூட்டங்களுடைய நோக்கமே, அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில குறிப்பாக நம்மளுடைய இந்த சிஐடி நகர்ல சில ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட கஞ்சாவுடைய அந்த பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற கேள்விப்பட்டு நம்முடைய அரபி பாடசாலை நிர்வாகிகள் இதை இமீடியட்லியே நடத்தினாங்க, ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க. மார்க்கத்துல எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு பாவம். ஒவ்வொரு சபாய் பாவங்களுக்கெல்லாம் தாய் என்பதாக சொல்லிக்கிட்டாங்க. இமாம்கள் சொல்றாங்க, மதுவை விட மிக கடுமையான ஹராம் கஞ்சா அப்படின்னு பொருட்கள். இந்த மதுவை விட
அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கடுமையான முறையில் இடையூறை ஏற்படுத்தக்கூடியதுதான் சொல்றாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்-கவாயித் என்ற கிதாபில் சொல்றாங்க, எவ்வளவு ஒருவர் இதை பயன்படுத்துவானோ அவனுக்கு கசையடி கொடுத்து நாடு கடத்தப்பட வேண்டும். ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூகத்தின் மத்தியில் போன்றவர்கள் இருக்கக்கூடாது என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்தார். இமாம் சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபீ அக்லில் ஹஷீஷி, கஞ்சா சாப்பிடுவதிலே மிகவும் வடிஷூன மகரத்தன் துன்யவின் தீங்கிகை. இதுல இன்மை மறுமை இரண்டின் அடிப்படையில் 120 இடையூறுகள் தீங்குகள் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அதனால மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யார் இந்த கஞ்சா பயன்படுத்துவாங்களோ அவங்க நோய் வாய்ப்பட்டால் அவங்களுக்கு நோய் விசாரிக்க கூடாது. நோய் வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க கூடாது. அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமைந்தால் வைக்க கூடாது. ஏதோ நீதிமன்றங்கள சாட்சிக்கு வந்து அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாத்து ஷஃபா, யாருக்காவது பரிந்துரை இருந்தால் அவனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்றார். அதனால மிக கடுமையான ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை மாஷா அல்லாஹ் இளைய தலைமுறைகள் நல்ல முறையில் உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த அலிரதியுல்லாஹுடைய வக்தப் அரபி பாடசாலை நிர்வாகிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அப்படியே கடைஞ்சி போற விஷயம் அல்ல. இது பெரியவர்களாகிய நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக இந்த சிஐடி நகர்லையும் டி நகர்லையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள், ஸ்கூல்ல இஸ்லாமிய ஸ்கூல்ல இன்னைக்கு சர்வசாதாரண வகுப்பு இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஸ்கூல் ஃபேமஸான ஒரு ஸ்கூல் இது அல்ஹிராஜ் வேற ஸ்கூல். அங்க திடீர்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு வேக்கல அந்த கஞ்சா பொருள் எடுத்திருக்கான். அந்த அளவு சர்வ சாதாரணமாக வந்து கொண்டு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தை பாதுகாப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இறுதியாக மக்கள் விவசாயிகளுடைய நிர்வாகி அமீன் ஹஜியான் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவதற்கு முன்னதாக பரிசுகள் சுருக்கமான முறையில் வழங்கப்படும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நன்றி. முதலாவது பிரைஸ் ஹஸரத் அலி ரலியல்லாஹு மதரசா மாணவர்களுக்கு முதலாவது பிரைஸ் முகமது உமர். முகமது உமர் முகமது இர்ஃபான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் இத்ரீஸ் காஷிப் ஹஜ்ரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். ஹக்கீம் கனி முதலாவது பிரைஸ். அப்துல் பாசிர் ஜசீம் மைதி. இரண்டாவது பரிசை ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் ஷாவுல் அமீத் அவர்கள் வழங்குவார்கள். அஃப்வான் அஹ்மத் சஃப்வான் அஹ்மத் முகமது ஹஃபீஸ் முகமது சுஹைல் ஷேக் சாபித் முகமது சுஹைல் ஷேக் சாபித். மூன்றாவது பரிசை வைஎம்சி பள்ளி இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் வழங்குவார்கள். அஹ்மத் அய்யூப் மூன்றாவது பரிசு ஜாஃபர் சாதிக் அவர்கள் வழங்குவார்கள். முகமது ஹஃபீஸ் முகமது அனஸ் பாரி. வருகையில் அதிகமாக வந்த மாணவர்களுக்கு முகமது ஜமீல் இர்ஃபான்
முகமது அப்பாஸ் அகமது ஹாரிஸ் முகமது அஃபான் முகமது ஹாரிஸ் அகமது ஹாரிஸ் முகமது இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் ஹஃபீஸ் கான் ஃபர்ஹான் அஹமது தாரிஃப் ரஹ்மான் முகமது உமர் முகமது உமர் அமீர் ஆமீர் சோரி ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை முதல்வருக்கு ஷாஜான் நகர் அவர்கள் ஷாவுல் ஹமீத் ஹஜ்ரத் அவர்களுக்கு பேர் சிறப்புரை வழங்கிய ஷாவுல் ஹமீத் காஷிப் அவர்கள் ஷாஜான் எஃபி மஸ்ஜிதினுடைய இமாமாக ஜாஃபர் சாதிக் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய முஜீபுர் ரஹ்மான் நாஜிர் அவர்களுக்கு காதர் நாஜிர் அவர்கள் அசீம் காரியர் நாஜிர் அவர்கள் அடுத்ததாக ராஃபி நாஜிர் அவர்களுக்கு காதர் நாஜிர் அவர்கள் கொண்டாடி ஷாஜான் நாஜிர் அவர்களுக்கு காதர் நாஜிர் அவர்கள் இன்ஷால்லா நிகழ்ச்சி நபருடைய இஷாவுடைய ஜமாத் நடைபெறும். முகமது ராஜா அவர்களுக்கு காதர் நாஜிர் காதாமுதீன் ஹாஜியார் அவர்களுக்கு காதர் நாரை தக்பீர் காதர் காதர் இன்ஜினியர் காதர் ராஜர் அவர்களுக்கு கண்ணாடி
காதராஜர் அவர்கள். அடுத்ததாக நம்ம டி நகர் சென்டருடைய மகாவின் யஜாஸ் ஹசரத் அவர்களுக்கு நூர்பாய் அவர்கள் நம்மளுடைய 23 மதரசா கண்காணிக்கக்கூடிய மாவி முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. நம்ம சேர்ந்து கண்காணிக்கக்கூடிய அமீன் அவர்களுக்கு நூர்பாய் அவர்கள் இறுதியாக அமீன் ஹாஜர் அவர்கள் நன்றி உரை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தோம். இப்போ 2-3 வருஷத்துக்கு அமைதியா இருக்க பேசுறோமா இன்ஷா அல்லாஹ். மௌலானா நம்மளை பொறுப்புல போட்டாங்க. நன்றி முதல்ல அல்லாஹ்வுக்கு சொல்லணும். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நம்ம முன்னாடி அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சில வாலிபர்களுடைய எண்ணத்துல வந்துச்சு இது. அது இப்போ அமலாக உருவாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் 33 பிள்ளைகள் குர்ஆன் ஓதக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கல, எல்லாம் நடத்தி காட்டிட்டான். இது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் அசல் விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இங்கே வந்து போகிறதும் பெரிய விஷயம் இல்லை. அசல் நம்முடைய ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் மதரசாவுக்கு அனுப்பணுங்கிற நீயத்தோடு போகணும். நீயத்தோப்பா இன்ஷா அல்லாஹ். பெண் பிள்ளைகளை பெண்களுடைய மதரசாவுக்கு அனுப்பி சின்ன வயசுலேயே தீனுடைய விஷயம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மளை கலந்து வச்சான். இந்த மண்டபத்தையும் மனசார அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்காண்டி கொடுத்த அந்த ஹாஜியார் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில சிறப்பான விஷயத்தை கொடுப்பானாக. எதிர்பார்க்கிறதுமாக பல பேர்களை கூப்பிடணும் சொன்னோம். ஆனால் யாரெல்லாம் அழைக்கப்படுச்சோ அத்தனை பேர் வந்தாங்க. ஆலிம்களும் சரி, உலமாக்களும் சரி, இன்னும் நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சரி, அல்லாஹ் தஆலா அவரை வரவழைச்சான். அல்லாஹ் அவருடைய வருகையை எல்லாம் கபூல் செய்வானாக. நன்றி செலுத்துறது அவசியமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா வருகையை கபூல் செய்து அவருடைய உள்ளத்தில் இன்னும் இந்த சமுதாயத்தில் ஆக உயர்ந்த நிலையை கொண்டு வரணும்னு சொல்லி அல்லாஹ் கபூல் செய்வானாக. உண்மையிலேயே எனக்கு இந்த மஜ்மால பிடிச்ச பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், 3 உலமாக்கள் பேசினாங்க. அந்த உலமாக்களுடைய பேச்சு இந்த சமுதாயத்தை எப்படி கொண்டு வரணுங்கிற அக்கறையோடு வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம கொடுக்கவும் செய்துட்டாங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம அந்த பேச்சை நம்முடைய உள்வாங்கி சொன்னாங்க, உள்வாங்கிக்க, அந்த உள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சமுதாயம் முன்னேறதுக்கு காரணமாகும். அல்லாஹ் தஆலா யார் யார் நம்ம இன்னும் சொல்ல போன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியை வச்சதுன்னு சொன்னால் என்னங்க உஸ்மான் ரோடு வியாபாரிகளும் சரி, பாண்டிவசாரி வியாபாரிகளும் சரி, என்ன மற்ற வியாபாரிகளும் சரி, கங்காந்தர் வியாபாரிகளையும் பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி அல்ஹம்துலில்லாஹ் வந்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் தீனுக்காண்டி நம்ம சேவை செய்யணுங்கிற எண்ணத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்பானாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் உயர்ந்த நிலையை கொடுத்து இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ்வுடைய பொருத்தப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது சஃபிமோனா இஸ்மதியா சார் इंशाअल्लाह दुआவுக்கு பிறகு இன்ஷாஅல்லாஹ் இஷாவுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத் நடைபெறும். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب ارحمهما كما ربياني صغيرا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا ذا الجلال والاكرام ويا ذا الطول والانعام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लम